ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் ஐடியா. இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2N2222 அப்படின்ற டிரான்சிஸ்டர் ஒன்று வேணும், அதை வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்றது புரியும். அவுட்புட் பார்க்குறதுக்காக ஒரு எல்இடி எடுத்துக்கலாம். அந்த எல்இடி வந்து நான் என்கிட்ட ஆர்ஜிபி எல்இடி தான் இருந்தது, அதால் எடுத்துக்கிறேன். நீங்கள் வாங்கும்போது நார்மல் எல்இடியே வாங்கிக்கோங்க. அடுத்தது நமக்கு HW டாப் அந்த கனெக்டர் ஒன்று வேணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா HW பேட்ரி ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி காப்பர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயர் வந்து பழைய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற காப்பர் ஒயரை ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக ஏதாவது ஒரு பாத்திரம் இல்லைனா வந்து வாட்டர் கேன் அந்த மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கங்க. நான் ஒரு கிளாஸ் வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 15 டர்ன் வந்து அந்த கிளாஸில் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 15 டர்ன் முடிஞ்சிச்சு. இப்போ முடிஞ்சோடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் இந்த மாதிரி நான் விட்டுறேன் பார்த்திங்களா, இதேமாதிரி விட்டுட்டு அடுத்து ஒரு 15 டர்ன் சுற்றுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணுற காயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி வைண்டிங் அப்படின்வாங்க. இதுதான் நம்ம வந்து பேட்ரி கூட இந்த காயில் தான் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு 15 டர்ன் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளோட ப்ரைமரி வைண்டிங் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த வைண்டிங்கை வந்து இப்போ அந்த கிளாஸ்லேருந்து சரியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வைண்டிங் வந்து பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாம் ஒரு 4 சைடை வந்து டேப் போட்டு எடுத்துங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வைண்டிங்கோட ஸ்டார்டிங்கில் ஒரு டேப்பும், வைண்டிங்கோட சென்டரில் ஒரு டேப்பும், வைண்டிங்கோட லாஸ்ட்டில் ஒரு டேப்பும் ஒட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ப்ரைமரி வைண்டிங் வந்து ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ செகண்டரி வைண்டிங் செய்யணும். செகண்டரி வைண்டிங் செய்கிறதுக்காக நம்ம ப்ரைமரி வைண்டிங் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண கிளாஸ் மேலே வந்து இன்னொரு காப்பர் ஒயர் எடுத்து வச்சுக்கலாம். காப்பர் ஒயரோட ஸ்டார்டிங்கை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 15 டர்ன் சுற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 டர்ன் ஆல்மோஸ்ட்டு சுற்றி எடுத்தாச்சு. சுற்றி எடுத்தோன்னே அதோட எண்டிங் பாயிண்ட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த எண்டிங் பாயிண்ட்டையும் இந்தமாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்தமாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து அந்த வைண்டிங்கை வந்து அந்த கிளாஸ்லேருந்து காயில் சரியாமல் எடுத்துக்கலாம். நேக்காக பார்த்து எடுங்க. எடுத்துகிட்டு இது காயில் வந்து நமக்கு வைண்டிங் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சுற்றிலும் வந்து டேப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி ஒரு 2 கார்னர் 3 கார்னரில் ஒட்டுனிங்கன்னா அந்த வைண்டிங் வந்து பிரியாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தா நம்மளோட செகண்டரி வைண்டிங்கும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நான் கையில் வச்சுக்கிட்டு ப்ரைமரி வைண்டிங், கீழே வந்து செகண்டரி வைண்டிங் இருக்குது. செகண்டரி வைண்டிங்க்கு 2 டெர்மினல் இருக்கும், ப்ரைமரி வைண்டிங்க்கு 3 டெர்மினல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதுக்கான டிஃப்ரெண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி வைண்டிங்கோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் டர்னும் அதிகமாக இருக்கும். இதுவே செகண்டரி வைண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதோட திக்னஸும் கம்மியாக இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன் வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம எத்தனை முறை சுற்றிருப்போம். நம்ம ப்ரைமரி வைண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 30 ரவுண்டு சுற்றிருப்போம். இப்போ நம்ம செகண்டரி வைண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 15 ரவுண்டு தான் சுற்றிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வைண்டிங்கோட அந்த டெர்மினல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டெர்மினல் எல்லாத்தையும் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காப்பர் மேலே வந்து ஒரு
கோட்டிங் மாதிரி இருக்கும். அந்த கோட்டிங் இருந்தால் வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. இப்போ நம்ம அதை ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காம்பனன்ட் கூட அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வைண்டிங் எல்லாத்தோட டெர்மினல்லையும் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தோன்னே இப்போ நம்ம வந்து இது கூட எல்இடி கனெக்ட் பண்ண போகிறோம். செகண்டரி வைண்டிங்கில் நம்மக்கிட்ட RGB எல்இடி தான் இருந்தது, அதால் நம்ம இதை எடுத்துக்கிறோம். நீங்கள் நார்மல் எல்இடி யூஸ் பண்ணிங்க. இந்த எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அந்த டெர்மினல் வந்து மைனஸு, கொஞ்சம் ஷார்ட் டெர்மினல் இருக்கும், அது வந்து ப்ளஸ்ஸு. இப்போ இதை வந்து நம்ம செகண்டரி வைண்டிங் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான சர்க்யூட் டயக்ராம் நான் வீடியோவில் லிங்க் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ட்டு இந்த செகண்டரி வைண்டிங்க்கு கிடையாது. நீங்கள் 2 டெர்மினல் இருக்கும், அதில் வந்து அதை எடுத்து ஒன்றுத்தை வந்து எல்இடியோட பாசிட்டிவ்லையும் இன்னொன்று எல்இடியோட நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், செகண்டரி வைண்டிங்கோட கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க ப்ரைமரி வைண்டிங்கோட கனெக்ஷனை பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ப்ரைமரி வைண்டிங்கோட டிரான்சிஸ்டரை கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 2N2222 அப்படின்ற டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரில் இருக்க பின் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து 3 டெர்மினல் இருக்கும். அந்த 3 டெர்மினலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டெர்மினல் கலெக்டர், செகண்ட் டெர்மினல் பேஸு, தேர்ட் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர். இப்போ வந்து நம்ம ப்ரைமரி காயிலில் வந்து 2 சிங்கிள் லைன் இருக்கும், அதாவது ஸ்டார்டிங்கு எண்டிங்கு. இப்போ அதை எடுத்து நம்மளோட எமிட்டர் லைன் இருக்குது பார்த்திங்களா டிரான்சிஸ்டரில், அது கூட வந்து ஏதாவது ஒரு லைன் எடுத்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டார்டிங் இல்லை எண்டிங் லைன் எடுத்து. இப்போ அடுத்தது வந்து நம்ம டிரான்சிஸ்டரில் பேஸ் டெர்மினல் இருக்கும். அந்த பேஸ் டெர்மினலில் நம்மளோட ப்ரைமரி வைண்டிங்கில் இருக்குது பார்த்திங்களா, அதில் எண்டிங் ஒயர் இருக்கும். அந்த எண்டிங் ஒயர் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக நமக்கு கலெக்டர் டெர்மினல் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அந்த கலெக்டர் டெர்மினலில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பேட்டரியோட கேப் இருக்குது பார்த்திங்களா, HW பேட்டரி கேப்பு. அந்த பேட்டரியில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். இப்போது அதில் மைனஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மைனஸ் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட டிரான்சிஸ்டர் கலெக்டர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான சர்க்யூட் டயக்ராமும் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்லியிருக்கேன். அது புரியாதவங்க சர்க்யூட் டயக்ராம் பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி வைண்டிங்கில் வந்து நமக்கு சென்டர் டேப் பண்ணி எடுத்துருப்போம் ஒரு லைனு. அது வந்து 15th ரவுண்டில் நம்ம சென்டராக அந்த 2 லைன் எடுத்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து இப்போ பேட்டரியோட ப்ளஸ்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்ம வந்து ப்ரைமரி வைண்டிங்கோட இந்த டிரான்சிஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி லைட் எரியுதா இல்லையான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஜெக்டோட அவுட்புட் பார்த்துக்கலாம். ப்ரைமரி வைண்டிங் கிட்ட செகண்டரி வைண்டிங் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம செகண்டரி வைண்டிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்இடி வந்து ப்ளோ ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இதுவே வந்து நம்ம இந்த செகண்டரி வைண்டிங்கை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளோவிங் லெவலும் வந்து கம்மியாகுது. இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட அவுட்புட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.